அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாய் வல் முர்சலீன் நபீனா முஹம்மத் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம தஸ்லீமன் கஸீரா அம்மா பஅத். சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அல்லாஹும்ம ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹும்ம ரப்பனா ஸித்னா இல்மன் நாஃபியா. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்போர்கள், நம்மை நேசிப்போர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மிகப்பெரிய கருணை, அல்லாஹுடைய கிருபை பார்வையினால் பலவிதமான வேலை பளுக்கள் நமக்கு இருந்தாலும், சோம்பல்கள், சோர்வு இருந்தாலும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும், சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக, நன்மைகளில் சிலவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு அல்லாஹ் நம்மை இங்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான். அதற்கு அல்லாஹ்வுக்கு நாம் சுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ் நம்மளுடைய கடந்த கால பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது கடந்த கால பாவங்களை மன்னிப்பானாக. நம்ம கடந்த வகுப்புல 2 உரைகள் கேட்டோம். ப்ரோக்ராமுக்கு வந்தவங்களுக்கு தெரியும். ஒன்று என்னது? முதல் உரை ஞாபகம் இருக்கா? கொள்கை குழப்பங்களை அறிந்து கொள்வது. இரண்டாவது மரண நேரத்தில் மனிதனின் நிலை அப்படிங்கிறது. இதில் முதலாவதாக பேசப்பட்ட தலைப்பு கொள்கை. கொள்கைனா அக்கீதான்னு நம்ம சொல்லுவோம். அக்கீதாவை பற்றி தான் இமாம் அவங்க பேசினாங்க. நாம் அக்கீதா மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கான காரணம், அதன் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினாதான் நமக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும்போது கூட 51ஆம் அத்தியாயத்தினுடைய 55வது வசனத்துல வதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நினைவூட்டுங்கள், நினைவூட்டுதல் முஃமின்களுக்கு பலனளிக்கும் அப்படின்னு சொல்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல எப்படி சொல்றான்னா, நினைவூட்டுங்கள், நினைவுபடுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும். நமக்கு ஒன்று இதுக்கு முன்னால தெரிஞ்சது, அதை நினைவுபடுத்துறது என்பது நமக்கு முன்னால தெரிஞ்சிருக்கணும். புதிதாக ஒன்றை நாம படிக்கிறதாக இருந்தா கற்றுக் கொடுங்கள், கற்றுக் கொடுப்பது பிறருக்கு உங்க மூமின்களுக்கு பயனளிக்கும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனா அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்னா, நினைவுபடுத்துங்கள். ஏன்னா ஏற்கனவே ஒன்று தெரிஞ்ச விஷயம், அது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் மறுபடியும் நினைவுபடுத்துங்க, அது மூமின்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, அக்கீதா நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலும் அதை திரும்ப 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 படிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நினைவுபடுத்துகின்றான். அக்கீதாவுக்கு பல பெயர்கள் இருக்கு. அக்கீதா என்பது இன்ஷா அல்லாஹ் இது ஒரு இன்ட்ராக்ஷன், நீங்களும் பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அக்கீதாவுக்கு பல பெயர்கள் இருக்கு. அக்கீதா கொள்கை அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வேற ஒரு பெயர் தெரியுமா யாருக்காவது? வேற என்ன பெயர்ல எல்லாம் அழைப்பாங்க அக்கீதாவை? தெரியுமா யாருக்காவது? எது? தௌஹீத். வேற? சுன்னா. அக்கீதாவை சுன்னா அப்படிங்கிற பேர்ல இமாம்கள் அழைச்சிருக்காங்க. கிதாபுகள் இருக்கு. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாவுக்கு கிதாபு சுன்னா அப்படிங்கிறது இருக்கு. கிதாபு சுன்னா. இந்த கிதாபு சுன்னாங்கிறத ஒருத்தங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்து, இந்த புத்தகத்தை நீங்க வாசிக்காம இதுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஒருவேளை இமாம் இதுல சுன்னத்தான தொழுகைகள், சுன்னத்தான நோன்புகள் இதை பத்தி விளக்கியிருப்பாரோ, அல்லது சுன்னத்தான விஷயங்கள் இதெல்லாம் பேசியிருப்பாரோ அப்படின்னு நினைக்க தோன்றும். ஆனா அந்த கிதாபுல முழுக்க முழுக்க இமாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அக்கீதா பத்தியே பேசுவாங்க. அவங்க வச்சிருக்கிற பேரு அக்கீதாவுக்கு என்ன? சுன்னா அப்படிங்கிற பேர். அதே மாதிரி ஷரஹு சுன்னா அப்படிங்கிற பேர் இருக்கு. இமாம் பர்பஹாரி, சஹீல் புகாரிக்கு விரிவுரை எழுதின இமாம் பர்பஹாரி ஷரஹு சுன்னா அப்படிங்கிற புத்தகம் வச்சிருக்கிறாங்க. அதுவும் என்னதான் அப்படின்னா அக்கீதாவை பத்தி பேசக்கூடிய புத்தகம் தான். அதே மாதிரி இன்னொரு பேர் இருக்கு, இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா. அவங்க ஒரு புத்தகம் வச்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க, ஃபிக்ஹுல் அக்பர். ஃபிக்கு, பெரிய ஃபிக்ஹு அப்படின்றது. அப்ப பெரிய ஃபிக்ஹுனா என்ன? அதனால என்னதான் அக்கீதாவை தான் குறிப்பிடுறாங்க. அந்த புத்தகம் முழுக்க அக்கீதாவை பேசுறாங்க. இந்த அக்கீதாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சுன்னாங்கிற பெயர் இருக்கு. அதே மாதிரி ஃபிக்ஹுல் அக்பர் அப்படிங்கிற பெயர் இருக்கு. தௌஹீதுன்னு சொல்லுவாங்க. தௌஹீத் அக்கீதால ஒரு பகுதி தான். சரிங்களா? அப்ப அக்கீதாவை நாம தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ அக்கீதானா என்ன? அக்கீதா அப்படின்னு சொல்றோம்ல, அக்கீதா நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும், அக்கீதா தான் முக்கியம், அக்கீதாவினுடைய முக்கியத்துவம் அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்,
அக்கீதாவை கொண்டு தான் இஸ்லாமிய சமூகமே உருவாக்கப்பட்டிருக்கு இப்படின்லாம் பேசுறோம் அக்கீதா அப்படின்னு சொல்லி. அக்கீதானா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன். என்ன உங்களுக்கு புரிஞ்சதை சொல்லுங்க எல்லாருமே. யார்? மார்க்க சட்ட திட்டங்கள். வேற? கொள்கை. வேற? எல்லாரும் சொல்லுங்களேன் தெரிஞ்சத, உங்களுக்கு தெரிஞ்சது. இஃப்ராஸ் பாய். அடிப்படை சட்டங்கள். நீங்க? மறைவானதை நம்புவது. வேற? சரி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றுவது. வேற உஸ்மான் பாய்? அக்கீதாவை பத்தி நீங்க புரிஞ்சது ஏதாவது? சரி, செய்து பாய் தெரிஞ்சது சொல்லுங்க. உங்களுக்கு அக்கீதா அப்படின்னு நிறைய பேசுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய நடைமுறை. வேற? நீங்க பாய்? ஏற்றுக்கொள்வது, அல்லாஹ்வை வணங்குவது, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொள்வது நபி என்று. சரி, பைலா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வழிமுறை கொள்கை. சரி, இந்த எல்லா பதில்கள்ல இருந்தும் நமக்கு ஒண்ணு தெளிவாகுது. அது என்ன? இந்த எல்லா பதில்கள்ல இருந்து நமக்கு பெறக்கூடிய படிப்பினை என்ன? அது ஓகே, அது ஒரு கொள்கைன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அக்கீதா அப்படிங்கிறது பேசுறோம்ல, அக்கீதாவை படிக்கணும் அப்படிங்க. இப்போ எல்லா பதில்கள்ல இருந்து நம்ம விளங்குறது என்ன அப்படின்னா, அக்கீதானா என்ன நமக்கு தெரியும், அதை நம்ம பின்பற்றவும் செய்யறோம். ஆனா அக்கீதானா என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாம இருக்கு. தெளிவா அது என்னங்கிறத எங்களுக்கு சொல்ல தெரியல. எல்லாருக்குமே தெரியும் அக்கீதான்னு படிதான் நம்ம வாழ்றோம், கரெக்டு. ஆனா என்ன தெளிவாகுது அப்படின்னா, அக்கீதா என்பது என்ன அப்படிங்கிறத எங்களுக்கு தெளிவாக தெரியாது. அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்னா பதிய வைக்கணும். அக்கீதானா என்ன அப்படின்னு சொன்னா, அக்கீதாங்கிற வார்த்தை குரான் ஹதீஸ்ல இல்லை, குரான்லையும் இல்லை, ஹதீஸ்லையும் இல்லை. நீங்க இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஷேக் ரியாசுத்தீன் அவங்க சொன்னாங்க அக்கீதாவுடைய அர்த்தத்தை சொன்னாங்க. லுகத்துல அரபிக் வேர்ட்ல என்ன அர்த்தம் சொன்னாங்க? அக்குது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அக்குது நிக்கா அப்படின்லாம் சொல்லுவோம், ஒப்பந்தம், அல்லாஹ்வோடு நாங்க செஞ்சு கொண்ட ஒரு ஒப்பந்தம் அப்படி. இது அரபுடைய அர்த்தம். ஆனா அக்கீதாவுடைய தஜ்வீதுங்கிறதும் குரான் ஹதீஸ்ல இல்லை. குரானை நீங்க படிங்க, தஜ்வீது படிக்கிறோம்ல, நிறைய இடத்துல தஜ்வீது கிளாஸ் எடுக்கிறாங்க, தஜ்வீது கோர்ஸ் படிக்கிறாங்க. இந்த தஜ்வீதுங்கிறது குரான்ல இருக்கா அப்படின்னா இல்லை. அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது வரத்திலில் குர்ஆன தர்த்தீலாக ஓதுங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப தஜ்வீது ஏன் படிக்கிறோம்? அப்படி அது பிதுஅத்தா அப்படின்றது நினைச்சிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு அக்கீதா அப்படிங்கிற வார்த்தையே பிதுஅத்து, குரான் ஹதீஸ்ல இல்ல, அதெல்லாம் படிக்க வைக்கிறாங்க இந்த தௌஹீத்வாதிகள் அப்படிலாம் பேசியிருக்கு. அதுக்காக தான் இவ்வளவு நேரம் விளங்கப்படுத்துறேன். தஜ்வீதுங்கிற வார்த்தை குரான் ஹதீஸ்ல இல்ல அப்படின்னாலும் உலமாக்கள் அந்த வார்த்தை எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, அந்த தஜ்வீதோட குரானை நிறுத்தி நிதானமாக ராகமிட்டு ஓதுறதுக்கு தஜ்வீத் அப்படிங்கிற அரபு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அது தப்பு கிடையாது. அதே போலதான் அக்கீதா அப்படிங்கிறது குரான் ஹதீஸ்ல இல்லை அப்படின்னாலும், அக்கீதா என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா அது பிதுஅத் இல்ல, சரியான முறையில குரான் ஹதீஸை விளங்குறதுக்காக அந்த வார்த்தையை இமாம்கள் என்ன செய்யறாங்கன்னா பயன்படுத்துறாங்க. இப்ப அக்கீதாவுடைய அந்த வரைவிலக்கணம் என்ன அப்படின்னு சொன்னா மனசுல பதிய வைங்க. எங்க யாரு கேட்டாலும் சொல்லணும், அக்கீதா என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்கள் இருக்குல்ல, ஈமான், நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விஷயங்களையும், அந்த 6 அம்சங்களையும், அதனோடு தொடர்பு பட்ட விஷயங்களையும் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் உறுதியாக தெளிவாக நம்புவது. அக்கீதானா என்ன? ஈமான் கொள்ள வேண்டிய மறைமுகமான அந்த 6 அம்சங்கள், ஈமான் கொள்ள வேண்டிய 6 விஷயங்களையும் தெளிவாக சந்தேகத்துக்கு இடமின்றி நம்புவதுதான் என்ன? அக்கீதா. அப்ப இதுல என்னெல்லாம் வரும்? 6 விஷயத்துல ஆமன்து பில்லாஹி மலாய்கத்திஹி வ குத்துபிஹி வ ரசூலிஹி யௌமில் ஆஹிரி கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹ். இப்போ இந்த 6 விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எதுவுமே கண்ணுக்கு பார்க்க முடியாத விஷயங்கள். ஒண்ணு அல்லாஹ்வை நாம கண்டதில்லை, அதே போல மலக்குமார்களை நாம பார்த்ததில்லை, இதுக்கு முந்திய வேதங்களை நாம பார்த்தது கிடையாது. இந்த வேதம்னு சொல்லி ரசுல்லா இதை சொன்னாங்களா அப்படிங்கிறது நம்ம தான் என்ன செய்யறோம்? கேட்டுதான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம்.
வேதங்கள், அதே போல மறுமை நாள், அது போல இதனோட அது போல என்ன கலா கதிர் விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்படி மறைவான ஞானம், மறைவான அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா அக்கீதால வரும். உதாரணமாக கபர் வாழ்க்கை, கபர் வாழ்க்கை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது சொல்றோம் நம்ம. இதை நாம நம்புறதுக்கான காரணம் என்னன்னா, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லிட்டாங்க, நம்புறோம். இப்படி எதுவெல்லாம் மறைவான விஷயங்களாக இருக்குதோ இது எல்லாத்தையுமே நம்புறது தான் என்னன்னா அக்கீதா. இதை சரியான நம்பிக்கையோட நம்புறது தான் என்ன அப்படின்னு சொன்னா அக்கீதா என்று சொல்லப்படும். இது அல்லாத மற்றவைகளுக்கு என்ன சொல்லுவோம்? தொழுகை, நோன்பு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, வியாபாரம், இதுக்கு என்ன பேர் இருக்கு அரபில? இபாதத்து இருக்கு. ஓகே, இல்ல அதுக்கு பேர் ஒண்ணு இருக்கு. இப்ப அக்கீதா சொன்ன மாதிரி இன்னொரு பேரு அதுக்கெல்லாம். இந்த அக்கீதா மறைவான ஞானத்தை தாண்டி முஆமலாத். ஓகே, சரி, அமல்கள். அரபுல ஒரு பேர் சொல்லுவாங்க, என்ன? 2 பேர் இருக்கு. ஒண்ணு என்னன்னா ஃபிக்ஹ். ஃபிக்ஹுன்னு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த அக்கீதாவை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே என்னதான் ஃபிக்ஹ் என்று சொல்லப்படும். அல்லது ஷரியா, நம்ம கேட்கிறோம் இன்னைக்கு ஷரியத்துன்னு சொல்லி பேசுறோம். இந்த ஷரியத்னா என்ன அப்படின்னு சொன்னா அக்கீதா கிடையாது. அல்லாஹுவை நம்புறதெல்லாம் ஷரியத்துல இல்லை. அதெல்லாம் என்ன அப்படின்னா அல்லாஹுவை நம்புறது எல்லாமே அக்கீதால போகும். எதெல்லாம் நடைமுறை, இந்த உலகத்துல நடைமுறையில இருக்குதோ இது எல்லாமே என்னன்னா ஷரியா. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்கீதானா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபிக்ஹு ஷரியா ஒன்றுதான். இது என்ன அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லாமே தெரியும், நாம என்ன செய்யணும், நாமளே செதுக்கிக்கணும். உதாரணமா ஒரு தங்கம், உதாரணத்துக்கு ஒரு தங்கத்தை எடுத்து அது எதுல இருக்கும், இந்த மண்ணுக்கடியில அந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து செதுக்கி 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 தான் தங்கத்தை மட்டும் தனியா எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்மளே என்ன செய்யணும்னா படிக்க 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 செதுக்கிறது தான். சரிங்களா? அதுக்காகத்தான் நான் என்ன செய்யறேன்னா இந்த அக்கீதா வகுப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமா இந்த கிளாஸை எடுக்கணும் நினைச்சு எடுக்கவே இல்லை. பயம் வராம போயிடுவாங்களோ. ஆனா லாஸ்ட் வகுப்புல ஷேக் அவங்க அக்கீதா பத்தி தான் பேசுனாங்க. ஆனா அவர் அக்கீதா தான் பேசுறாராங்கிறது பல பேருக்கு தெரியல. ஆனா என்ன பண்ணிட்டோம், 2வது ஒரு இமாம் பேசினாங்க, மாஷா அல்லா தபாரக்கல்லா. ஆனா அவருக்கு மார்க்க போட்டுட்டு போயிட்டோம். இவரை விட இவர் சூப்பரா பேசினாரு, இவர் சரியில்லை இப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஆனா இவர் எடுத்தது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. சரிங்களா? 2மே மிக முக்கியமான தலைப்பு அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும்னா கவனத்துல கொள்ளணும். ரசூல்லா எத்தனை வருஷம் இது பிரச்சாரம் பண்ணாங்க? இஸ்லாமிய பிரச்சாரம் 23. டவுட் வரக்கூடாது, சரியா? உறுதியா சொல்லுங்க. சரி, ரசூல்லாவுக்கு எத்தனை அண்ணன் தம்பி? எத்தனை பேர்? ஒன்னா? தங்கச்சி, அக்கா? யாரும் கிடையாது. அது உறுதியா இருக்கணும். சீரா படிக்கிறதுனா ரசூல்லா பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா அண்ணன் தங்கச்சி இல்ல, அக்கா இல்ல அப்படிங்கிற உறுதியா இருக்கணும். நான் கேட்ட உடனே ஒரு டவுட், ஒரு வேலை இருக்குமோ அப்படிங்கிறது வந்துடக்கூடாது. அப்போ அக்கீதானா தெளிவாக இருக்கணும். ரசூல்லா 13 வருஷம் மக்காவிலையும் 10 வருஷம் மதீனாவிலையும் ரசூல்லா பிரச்சாரம் பண்ணாங்க. 13 வருஷம் மக்கால என்ன பிரச்சாரம்? அக்கீதா. இந்த அக்கீதா பிரச்சாரத்துல ரசூலுல்லா முழுக்க அக்கீதாவை தான் மக்களுக்கு போதிக்கிறாங்க. இதுல அக்கீதானா என்ன போதிக்கிறாங்கன்னா, முதலாவதாக அல்லாஹ் பத்தி போதிக்கிறாங்க. அல்லாஹ் என்பவன் யார், அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய சிஃபத்துகள் என்ன, அவன் எப்படி எல்லாம் எந்தெந்த விஷயத்துக்கு எல்லாம் கோவப்படுவான், எந்தெந்த விஷயங்களுக்கு அவன் கோவப்பட மாட்டான், ரஹ்மத் காட்டுவான், அல்லாஹ் பத்தின விஷயங்கள். அது பிறகு அவனுக்கு இணை வைக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன, எதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பாக கருதப்படும், இதெல்லாம் பேசுறாங்க. அப்ப இணை வைத்தால் என்ன தண்டனை, இதெல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் மறைவான விஷயங்கள் அக்கீதா. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தன்னை பத்தி பேசுறாங்க. நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சான், இறக்கி வச்சான். தானும் ஒரு நபிதான் அப்படிங்கிறத என்ன செஞ்சாங்கன்னா மக்களுக்கு அதை என்ன செஞ்சாங்கன்னா நிரூபிச்சாங்க. தானும் ஒரு நபிதான் என்பதை பல கட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் நிரூபிச்சாங்க. அதே போல மறுமை நாள்னு ஒண்ணு இருக்கு, நீங்க மௌத்தானதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத மக்களுக்கு படிப்பிச்சாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னாங்க. எப்படி மறுமை நாள் உண்டு என்பதற்கு என்ன உதாரணம்? அல்லாஹ் எப்படி காய்ஞ்சு போன நிலத்துல தண்ணீரை ஊத்துனா அதுல இருந்து எப்படி செடி முளைச்சு வருதோ, அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை திரும்ப கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாளை நிரூபிச்சு காட்டுறாங்க பிராக்டிக்கலா. வேதங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. வேதங்களை பேசி அது மாற்றப்பட்ட விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. அதுக்கு பிறகு குர்ஆனை பேசுறாங்க. குர்ஆன் எந்த அளவுக்கு உண்மையானது அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா நிரூபிக்கிறாங்க. அதே போல
கலா கதிர் விதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க. அதை முழுக்க முழுக்க அந்த சஹாபாக்களுக்கு மனசுல என்ன செஞ்சாங்கன்னா பதிய வச்சாங்க. இந்த அகீதாவை பதிய வச்சதற்கு பிறகு மதீனாவுக்கு போனாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனால போய் மது கூடாது அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். பெரிய பயான்லாம் பண்ணவே இல்லை. மது அல்லாஹ் தடை செஞ்சுட்டான் அப்படின்னாங்க. மதீனால ஆறுகள் ஓடிச்சு, சாராய ஆறு ஓடிச்சு, எல்லாத்தையும் போட்டு உடைச்சாங்க. என்ன காரணம்னா அகீதா என்பது அவங்களுடைய உள்ளத்துல வலுவாக பதியப்பட்டிருந்துச்சு. அல்லாஹ் பத்தின நம்பிக்கை, மறுமை பத்தின நம்பிக்கை, இதெல்லாம் வலுவாக பதியப்பட்டதன் காரணமாக அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை மொத்தமாக மாற ஆரம்பிச்சு. இதுதான் அகீதாவுடைய ஸ்பெஷாலிட்டி. அகீதாவை படிப்பதன் பலன் என்ன அப்படின்னு சொன்னா, முதல் பலன் எல்லாருக்கும் தெரிஞ்ச பலன் என்னதுன்னா, வழிகேடான அமைப்புகள், வழிகேடான கொள்கைகளை விட்டு நாம என்ன செய்யலாம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது. இது உண்மைதான். ஆனா நம்ம சொந்த வாழ்க்கையிலையுமே கூட கணவன் மனைவி வாழ்க்கை, அம்மா அப்பாவோட பழகிறது, குடும்ப வாழ்க்கை, சில வேலைகள்ல கஷ்டத்துல போய் விழுந்துருவோம், வறுமை ஏற்பட்டுரும், செல்வம் இல்லாம போயிரும், வேலை இல்லாம போயிரும். இந்த மாதிரி கட்டங்கள்ல முஸ்லிம் சமூகத்துல தற்கொலை குறைவு. மற்ற சமூகங்களை விட தற்கொலை முஸ்லிம் சமூகத்துல குறைவு. காரணம் என்ன? ஏதோ ஒரு விஷயத்துல அக்கீதால நம்ம உறுதியாக இருக்கிறோம். போனா போகட்டும், பிரச்சனை இல்லை, அல்லாஹ் தருவான், தந்துட்டு தான் இருந்தான், இப்போ தடுத்து இருக்கிறான். இது மாதிரி ஒரு அகீதாவுடைய நம்பிக்கை முஸ்லிம் சமூகத்துல வலுவாக இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்யறோம், அதுல பயணிக்கிறோம். அதனால அகீதா என்பது மிக ஒரு தேவையானது உலகத்துக்கும் தான். சரிங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையெல்லாம் மக்கால போதிக்கிறாங்க. இதையெல்லாம் வாயால சொல்லிக்கிட்டு மனசால நம்பாதவங்க யாரு? என்ன சொல்லுவாங்க? அத காஃபிர் இல்ல, முனாஃபிக், நயவஞ்சகர்கள். முனாஃபிக்ங்கிறது யார் அப்படின்னா, இந்த மறைவான விஷயங்களை எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்ப மாட்டாங்க. ஃபிக்குகளை கரெக்டா இருப்பாங்க. ஷரியாவுடைய விஷயத்துல எப்படி தொழுகை வந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இஷாவுக்கும் ஃபஜ்ருக்கும் வராதவங்க முனாஃபிக்குங்கிற மாதிரி ஹதீஸ் வருமே. இது எதன் காரணமாக? அவங்களும் அதுக்கு வந்தாங்க, ஃபஜ்ருக்கு இஷாவுக்குலாம் அவங்க வந்தாங்க தொழுகைக்கு. அவங்க என்ன செய்வாங்கன்னா மனசால அகீதால என்ன செஞ்சாங்கன்னா தடம் மாறி போனாங்க. இவங்க தான் முனாஃபிக் என்று சொல்லுவோம். ஃபிக்குகளை சரியா இருந்தாலும் சரி, அகீதால சரியா இல்லை அப்படிங்கிறப்போ அவர் யார்? காஃபிராகவும் போயிடுவாரு, முனாஃபிக்காக இருப்பார். முனாஃபிக்கு கடைசியில எங்க தான் போவான்? நரகத்தினுடைய அடித்தட்டுக்கு சொந்தக்காரர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றான். அவன் என்னதான் காஃபிர்ங்கிற நிலைமைக்கு என்ன செய்வான்? முனாஃபிக் போயிடுவான். அப்ப எல்லா நபிமார்களும், ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னால வந்த எல்லா நபிமார்களும் பேசுனது என்னன்னா அகீதா, ஒரே அகீதா. நம்ம சொல்றோமே நபிமார்கள் எல்லாம் பேசுனது ஒரே அகீதா. என்ன அகீதா? நபிமார்கள் எல்லாம் பேசுனது ஒரே அகீதானா என்ன? அல்லாஹ் என்பது இதுதான், அல்லாஹ் என்பவனுடைய வரைவிலக்கணம் இதுதான் அப்படிங்கறத எல்லா நபிமார்களும் பேசினாங்க. மலக்குமார்கள் இப்படிதான் அப்படிங்கறத எல்லாரும் பேசினாங்க. ஹலா கதிர் இப்படிதான், மறுமை நாள் இப்படிதான், எல்லாமே பேசினாங்க. எதுல மட்டும்தான் நபிமார்கள் மாற்றம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துறான் அப்படின்னா ஃபிக்குல. இவருடைய தொழுகை முறை வேற மாதிரி இருக்கும். இப்ராஹிம் நபி காலத்துல அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல வித்தியாசம், நோன்பு வித்தியாசம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல நோன்பு வித்தியாசம், தொழுகை வித்தியாசமா இருந்துச்சு, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வித்தியாசப்படும். இப்படி அகீதால எல்லா நபிமார்களும் ஒரே என்னன்னா ஒரே லைன்ல தான் இருந்தாங்க. மற்றபடி ஷரியத்திலையும் ஃபிக்குகளையும் நபிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னா அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப மாற்றம் செஞ்சு கொண்டாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ அகீதால நாம என்ன செய்யக்கூடாதுன்னா எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அகீதால பொறுத்த வரைக்கும் மறைவாக நம்பிக்கை கொள்ள வேண்டிய அகீதாவில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மாற்று கருத்து கொள்ளவே கூடாது. மறைவான விஷயத்துல மாற்று கருத்து கொள்ளக்கூடாது. ஃபிக்குகளை என்ன செஞ்சுக்கலாம்? மாற்று கருத்து வரும். உதாரணமாக, ஆனா ரெண்டு இருக்கு ஃபிக்குகளை, இந்த நடைமுறை சார்ந்த விஷயங்கள்ல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு எல்லாரும் ஏற்றுக்கொண்ட இஜ்மான்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இதுக்கு முன்னால. இந்த இஜ்மானா என்னன்னா, எல்லா சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி ஏற்றுக்கொண்ட விஷயம் தான் இஜ்மான்னு சொல்லுவாங்க, ஒருமித்த கருத்து. இந்த ஒருமித்த கருத்துல என்ன செய்யக்கூடாது? மாற்று கருத்து வரக்கூடாது. உதாரணமாக, ஒரு நாளைக்கு எத்தனை வேளை தொழுக? 5 வேளை தொழுக. ஃபஜ்ர் எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்து. இதுல நாம என்ன செய்யக்கூடாது? இது ஃபிக்ஹ் தானே, அகீதா இல்லையே, இதுல ஒருவேளை 3ஆவும் இருக்கலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு கணவர் மௌத்தாயிட்டார் அப்படின்னு சொன்னா மனைவிக்கு சொத்துல எவ்வளவு பங்கு போகும்? பிள்ளைகள் இல்லைனா தெரியுமா? தெரியல. சரி, 4ல் 1, குழந்தைங்க இருந்தாங்கன்னா 8ல் 1. சரிங்களா? இது எந்த நாட்டுக்கு போனாலும் இதுதான், எந்த உலமாக்கள்கிட்ட கேட்டாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஈவன்
ஹவாரிஜிகள்கிட்ட போனாலும் சரி, ஷியாக்கள்கிட்ட போனாலும் சரி, வழிகேட்டுல இருக்கக்கூடியவங்களும் இதுல ஒரே கருத்துல தான். ஃபஜ்ர் 2 ரக்காத்துனா 2 ரக்காத்து தான். இதுல மாற்று கருத்து என்ன செய்யக்கூடாது, கொள்ளக்கூடாது. இதுல மாற்று கருத்து கொள்றது அக்கீதால மாற்று கருத்து கொள்றது போல, அல்லாஹ் ஒன்னா ரெண்டா இப்படிங்கிறது மாதிரி. சரிங்களா? அப்போ இன்னொன்னு இருக்கு இஜ்திஹாத். இஜ்திஹாத்னா ஒவ்வொருத்தவங்க கருத்து வேறுபாடு போடுவாங்க. ஒரு ஒரு ஆலிம் ஆய்வு செய்வாரு, அவருக்கு சரியா போடும், அவர் அதை சரியாக செய்வார். உதாரணமாக இந்த விரல் அசைக்கிறது, அதே மாதிரி பிறை விஷயம். இன்னைக்கு பிறை விஷயம் எவ்வளோ சண்டை. அதை வந்து அக்கீதாவுடைய ரேஞ்சுக்கு நாம கொண்டு போயிடக்கூடாது. பிறை வந்து சர்வதேச பிறையா லோக்கல் பிறையா இப்படிங்கிறதுல வந்து சண்டை போட்டு இது பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இது இல்லை. இது இஜ்திஹாத். இதுல வந்து கருத்து வேறுபாடு என்ன செய்யும்னா இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப நாம ஒண்ணு புரியணும், அக்கீதாவுல மாற்று கருத்து கிடையாது. ஃபிக்ஹுலையும் இஜ்மாவாக ஒருமித்த கருத்துல இருக்கக்கூடியதுல மாற்று கருத்து கிடையாது. இஜ்திஹாத் மாற்று கருத்து உள்ள சில விஷயங்கள் இருக்கு, அதுல மாற்று கருத்து இருக்கு அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்கன்னா ஆழமாக மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க. அக்கீதாவுல சுயம் நம்ம நம்ம சொந்த மூளை என்ன செய்யக்கூடாது, அக்கீதாவுல பயன்படுத்தக்கூடாது. நம்ம சொந்த மூளை யூஸ் பண்ணி அதை சிந்திச்சு பார்க்க கூடாது. அதே போல எதுவெல்லாம் சஹீஹாக வந்திருக்கோ, சஹீஹ்னா தெரியும் தானே, ஆதாரபூர்வமாக மார்க்கத்துல வந்து எதெல்லாம் ஆதாரபூர்வமாக வந்திருக்குதோ அதுல என்ன செய்யக்கூடாது, மாற்று நம்பிக்கை கொள்ளக்கூடாது. அதுல நாங்க என்ன செய்யக்கூடாது, மூளையை கொண்டு போய் வைக்கக்கூடாது. உதாரணமாக அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருக்கிறான், அப்படித்தானே? அல்லாஹ் என்பவன் அர்ஷுக்கு மேல இருக்கிறான். இதை நாம யோசிக்க முடியுமா? மூளையால யோசிக்க முடியாது. இதை ஆய்வு செய்யவும் முடியாது, செய்யக்கூடாது. அல்லாஹ் வந்து தஹஜ்ஜுடைய நேரத்துல இரவினுடைய கடைசி பகுதியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கீழ்வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான். இறங்கி வந்து என்னிடத்தில் கேட்பவர்கள் யார், நான் அவருக்கு பதில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான் தஹஜ்ஜுடைய நேரத்துல. இதை நம்ம யோசிச்சு பார்க்க முடியுமா? அல்லாஹ் எப்படி கீழ்வானத்துக்கு இறங்கி வருவான்? அப்போ அர்ஷுக்கு மேல அல்லாஹ் இருக்க மாட்டானா? இப்படி நாம என்ன செய்யக்கூடாது, ஆய்வு செஞ்சு பார்க்க கூடாது. அதே போல கபர் வாழ்க்கை. ஒருத்தரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டீங்க, அவருக்கு பக்கத்துல கேமரா வச்சுட்டீங்க, கேமரா வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க, 24 மணி நேரமும் பாக்குறீங்க, அதுல புழு ஓடுது, அது ஓடுது, எல்லாம் ஓடுது. ஆனா மலக்குமார்கள் வந்த மாதிரி தெரியல, அவர் எந்திரிச்சு உட்கார்ற மாதிரி தெரியல, அடி உழுற மாதிரி தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஜனாசாவை கபர்ல வச்ச உடனே கபர் என்ன செய்தான், நெருக்குது அவரை. எந்த அளவுக்கு, ஒரு விலா எலும்பு இன்னொரு விலா எலும்போடு சேரக்கூடிய அளவுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை கொண்டு போய் வைக்கிறாங்க, அவருடைய மகளை வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர் நெருக்குது, கபர் நெருக்கிட்டு எடுக்குது டக்குன்னு. அப்ப எந்த அளவுக்கு நாம வந்து ஈமானோட இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அது வேகமாக பிரிச்சு விட்டுரும், அல்லது அது நெருக்கியே வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறாங்க. இது கபர்ல நடக்குதான்னு சொல்லி கேமரா வச்சு பாக்குறோம், நடக்கவே இல்லை. இப்ப நாம என்ன செஞ்சிடக்கூடாது, இதெல்லாம் இல்லை, கபரு வேதனை எல்லாம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. எதுக்காக சொல்றேன்னா, இதெல்லாம் என்னன்னா மறைவான விஷயங்கள். இதுதான் அக்கீதான்னு சொல்றது. இந்த அக்கீதாவுடைய விஷயத்துல யாரும் எந்த மாற்று கருத்தும் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எதையெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் ஆதாரபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குரான்லயும் சரி ஹதீஸ்லயும் சரி ஆதாரபூர்வமாக வந்து விட்டால் அதை ஏற்றுக்கொள்ளணும். இதுக்கு உதாரணம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இதனுடைய உதாரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மக்கள் கிட்ட, நான் இந்த மாதிரி படுத்து கிடந்தேன், என்னை வந்து யாரோ நெஞ்ச பிளந்து, மலக்குமார்கள் வந்து என்னுடைய நெஞ்ச பிளந்து என்னுடைய இதயத்தை வெளியெடுத்து தங்கத்தட்டுல வச்சு சம்சம் தண்ணியால கழுவி, அதுக்கு பிறகு அதை வச்சாங்க உள்ள. அதுக்கு பிறகு என்ன புராக்குங்கிற வாகனத்துல ஏத்துனாங்க. மக்காவில இருந்து அக்ஸா வரைக்கும் நான் போனேன், பலஸ்தீன் வரைக்கும். அங்க என்னுடைய அந்த புராக்கை கட்டி வச்சோம். கட்டி வச்சதுக்கு பிறகு அந்த பள்ளிவாசலுக்குள்ள போய் நான் என்ன செஞ்சேன், இமாமாக எல்லா நபிமார்களுக்கும் நான் தொலை வச்சேன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு அங்கிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன வானத்துக்கு எடுத்தான். வானத்துக்கு நான் போனேன், அங்க போய் 7 வானங்கள்லையும் இந்தந்த நபிமார்களை நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு சொர்க்கத்தை நான் பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன், மூசா நபியை பார்த்தேன். இப்படி ரசூலுல்லாஹ் வந்து சொல்லி 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 கடைசியில சித்ரத்துல் முன்தஹா, அல்லாஹ்வுடைய கடைசி அந்த எல்லைக்கு வரைக்கும் போனேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் விடல, என்ன மட்டும்தான் உள்ள அனுமதிச்சான். அங்க எனக்கு தொழுகைகள் கடமையாக்கப்பட்டது. இப்படிலாம் சொல்றாங்க. இது வந்து ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்துல மக்கள் எல்லாருக்கும் என்னன்னா சிரிப்பு, சரியான சிரிப்பு. என்ன இவ்வளவு நாள் நான் நபி சொல்லிட்டு இருந்தாரு, வஹி அங்கிருந்து வருது சொல்லிட்டு இருந்தாரு, இப்போ என்னன்னா புதுசா கதையெல்லாம் விட ஆரம்பிச்சிட்டாரு. பலஸ்தீனுக்கு போனாராம், அங்கு வானத்துக்கு போனாரு,
இப்படின்னு சொல்லி எப்போ அந்த ஒரு நைட்டுலயே எல்லாமே நடந்துருச்சுன்னு சொல்றாரு, இதெல்லாம் வந்து நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் பேச ஆரம்பிச்சு அபூஜஹலுக்கு இது போயிடுச்சு. அபூஜஹல் என்ன செய்யறான் அப்படின்னா, நேரா அபூபக்கர் ரலியல்லாஹு இடத்துல வர்றான். அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த சம்பவமே தெரியாது, இப்படி ரசூல்லா சொன்னதே தெரியாது. அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அபூஜஹல் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றான், இங்க வாரு, இங்க வந்து பாருங்க, உங்க நண்பர் என்னெல்லாம் சொல்றாரு தெரியுமா, இந்த மாதிரி சொல்றாரு, உங்க ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு கேட்கறாங்க அவர்கிட்ட. அப்படியா அப்படின்னு கேட்கறாங்க. இப்படியா சொன்னாரு அப்படின்னு கேட்கறாங்க அபூபக்கர். அப்ப அவருக்கு வந்து நல்ல சந்தோஷம். எப்பாடா அபூபக்கருக்கே நம்பிக்கை இல்லாம போயிட்டு இப்படிலாம் இவர் இஸ்லாத்தை விட்டு வெளியே வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட ஆரம்பிச்சுதான் அபூஜஹல். அப்போ அபூபக்கர் மறுபடியும் கேட்கிறாரு, நீ சொன்ன மாதிரியே தான் ரசூல்லா இப்படிதான் சொன்னாங்களா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னா அவங்க என்ன செய்யணும், உறுதிப்படுத்திக்கிறாங்க, இவன் அபூஜஹல் பொய் சொல்றானா அல்லது உண்மையை தான் சொல்றானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க அபூபக்கர். அப்போ அபூஜஹல் சொல்றான், அல்லாஹ் மீது சத்தியமா அபூபக்கரே முகமது என்னதான் செஞ்சாரு, இப்படியே தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் இதை கேட்டுட்டு சொன்னாங்க, ரசுல்லா இப்படிதான் சொன்னாங்கிறது உண்மையாக இருந்தா அது உண்மைதான் அப்படின்னாங்க. ரசுல்லா சொன்னது உண்மைதான் அப்படின்னாங்க. அதனாலதான் அவரோட பேர் என்ன, சித்திக், உண்மைப்படுத்தினவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசுல்லாவுடைய வாயிலிருந்து காதால கேட்காவிட்டாலும் கூட ரசுல்லா சொன்னது உண்மையா அப்படிங்கிறது மட்டும்தான். அது உண்மை என்பது உறுதியாகிவிட்டால் அதை ஏற்றுக்கொண்டு போறதை தவிர ஒரு முஸ்லீமுக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு உதாரணம், இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு ஜமாத்துல இருக்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா, சில கேள்விகள் என்ன இதே போல, இந்த அல்லாஹ் வந்து அர்ஷில இருந்து கீழ்வானத்துக்கு இறங்கி வர்றான், அதை எப்படி நீங்க நம்புறீங்க? ஹதீஸ்ல வருது, நாங்க நம்புறோம். அதே போல அல்லாஹ் வந்து அர்ஷுக்கு மேலாக உயர்ந்திருக்கிறான், இது ஒரு நம்பிக்கை. அதே போல இந்த ஏதாவது இந்த என்ன சொல்றதுன்னா, அஜ்வா பேரித்தம்பழம், இது வந்து 7 சாப்பிடக்கூடிய நேரத்துல சூனியம் பாதிக்காது, விஷமும் பாதிக்காது, இந்த மாதிரி ஹதீஸ்கள். இதையெல்லாம் சொல்லிட்டு இதை எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட கேட்கிறார். இதெல்லாம் ஹதீஸ்ல ஆதாரபூர்வமாக வந்திருக்கு, நம்பிட்டு போயிடுறோம், அவ்வளவுதான். இது ஆதாரபூர்வமாக இல்லை என்றால் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஆதாரபூர்வமாக வந்திருக்கு, நம்புறாங்க. அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, ஒருவேளை நீங்க இந்த ஹதீஸ் எல்லாம் நம்பல, இதெல்லாம் வந்து ரசூல்லா சொல்லலைன்னே வச்சுக்கோங்களேன், அப்படிதான் நீங்க நம்புறீங்க. என்ன எப்படி நம்புறாங்கன்னா, இதெல்லாம் ரசூல்லா சொல்லியிருக்க மாட்டாங்க, இப்படிதான் அதை மறுக்கிறாங்க அந்த ஹதீஸ் எல்லாம். அப்ப நம்ம கேட்டோம், இப்போ ரசூலுல்லாஹ் உங்க முன்னால வந்து நின்று, உங்க கண்ணுக்கு முன்னால வந்து நின்று இது உண்மையான ஹதீஸ் தான் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா? இப்போ அந்த அஜ்வா பேர்த்தம்பழமோ அல்லது அல்லாஹ் வந்த கீழ்வானத்துக்கு இறங்கி வர்றான், சூனியம், இந்த மாதிரி எல்லா ஹதீஸ்களையுமே ரசூலுல்லாஹ் உங்க முன்னுக்கு வந்து நின்று சொன்னா நம்புவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லவே மாட்டாங்க. சொன்னா என்ன செய்வீங்க? இல்ல ரசூலுல்லாஹ் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க, இப்படிங்கிற பதில் தான் வருதே தவிர, ரசூலுல்லாஹ் சொன்னா நான் ஏத்துப்பேங்கிற பதில் எப்ப வரும் அப்படின்னா, அகீதால தெளிவு இருந்தா வரும். அகீதாவில் தெளிவு இருந்தா ரசூலுல்லாவோ அல்லது குரானோ எது சொன்னாலும் அது எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி சொல்லுவாங்க. எப்படின்னா எப்படி, அதுதான் நான் சொல்றேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்ணுக்கு முன்னால ஒரு சிகப்பு ஆப்பிள் இருக்குன்னு வைங்களேன், இதை நான் வந்து பச்சைன்னு சொன்னா நம்புவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சொன்னேன், நான் நம்ப மாட்டேன் நீங்க சொன்னா. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இது பச்சை தான் அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன், நம்பித்தான் ஆவேன், நான் நம்பிடுவேன் இது பச்சை தான் அப்படின்னு சொல்லி. இதுதான் அக்கீதா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் சரி, குரான்ல எது வந்தாலும் சரி, அதை அப்படியே நம்பி விட்டு போவதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை. அதுக்காக தான் நான் இதை வந்து விளங்கப்படுத்தினேன், சரிங்களா? அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் செஞ்ச செயல் அதுதான். ரசூலுல்லாஹ் சொன்னது உறுதியாக இருந்தால் அதை ஆய்வு செஞ்சு பார்த்து தான் நம்புவேன் என்று இருக்காமல் உடனடியாக நம்புவதுதான் அக்கீதா. இப்படி நம்பினவங்க தான் யார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அஹ்லு சுன்னா வல் ஜமா அப்படின்னு சொல்லுவாங்க. அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, நபியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், நபி தோழர்களையும் பின்பற்றியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே பின்பற்றியவர்கள். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சஹாபாக்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருந்த விஷயங்களில் நாங்களும் ஒருமித்த கருத்தில் இருப்பதுதான் என்ன, அப்படி இருப்பவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் என்பதாக உலமாக்கள் நமக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமா அப்படிங்கிறது தான் சொல்லணுமானா அப்படி இல்லை. அல்லாஹ் நமக்கு சொன்னது நீங்க முஸ்லீமாக இருங்க. முஸ்லீம்ங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் குரான்ல பயன்படுத்துறான். எப்படி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மரணிக்க சொல்றான்?
வலா தமூத்துன்ன இல்லாவ அன்தும் முஸ்லிமூன், நீங்க முஸ்லிமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் அப்படிங்கறத அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சொல்றான். அதே போல வமன் அஹ்சனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹி வஅமில் சாலிஹன் வகால இன்னனி மினல் முஸ்லிமீன், யார் வந்து வமன் அஹ்சனு கௌலன், யார் நல்ல பேச்சு பேசினவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்லக்கூடிய நேரத்திலையும், யார் அல்லாஹ்வுடைய பாதையில தாவா செஞ்சு அமல்களில் யார் செஞ்சுட்டு வர்றாங்களோ, தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறார்களோ அவரை விட நல்ல பேச்சு பேசுறவர் யார். அப்போ தன்னை வந்து யாராகத்தான் அல்லாஹ் அறிமுகப்படுத்த சொல்றான்னா முஸ்லீமாகத்தான் அறிமுகப்படுத்த சொல்றான். ஆனா இந்த முஸ்லிம் என்ற பெயரை தாண்டி அஹ்லு சுன்னா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்ற பெயர் எப்போ வருது அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இல்லை இந்த பெயர். அதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் இந்த பெயர் பயன்படுத்தப்படலை. அஹ்லு சுன்னா வல் ஜமா அப்படிங்கிறது பயன்படுத்தப்படலை. உமர் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் பயன்படுத்தப்படலை. உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலையும் பயன்படுத்தப்படலை. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அலி ரலியல்லாஹுடைய காலம், அது அலி ரலியல்லாஹுடைய பீரியட்ல தான் இந்த பெயர் ஃபர்ஸ்ட் பயன்படுத்தப்படுது. அஹ்லு சுன்னா வல் ஜமா என்ற பெயர். இந்த பெயர் எப்படி இந்த புழக்கத்துக்கு வருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதுக்கு முன்னால இப்னு கசீர், உங்களுக்கு தெரியும், தஃப்சீர், குர்ஆனுக்கு விளக்க உரையாக எழுதப்பட்ட தஃப்சீர் இப்னு கசீர் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. இப்னு கசீர் ரஹிமஹுல்லாஹ் எழுதுனது. இந்த தஃப்சீர் இப்னு கசீர்ல வந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு குர்ஆன் வசனம் வருது, மறுமை நாள்ல வந்து சில முகங்கள் கருத்து போயிருக்கும், சில முகங்கள் வெண்மையாக இருக்கும், அல்லாஹ்வை பார்த்து பிரகாசமாக இருக்கும். அப்படிங்கிறதுல இப்னு அப்பாஸ் சஹாபி அவங்க கருத்து சொல்றாங்க, அன்றைய நாள் மறுமை நாள்ல அஹ்லு சுன்னாவினருடைய முகம் பிரகாசமாக இருக்கும், அஹ்லுல் பித்ஆவுடைய முகம் இருளடைந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல அஹ்லு சுன்னாவினர் அப்படிங்கிறத வார்த்தை என்ன செய்யறாங்கன்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுறாங்க. இந்த வார்த்தை எதனால ஏற்படுது அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து சிஃபீன் யுத்தம்லாம் படித்தோம், ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி, சரிங்களா? இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டவுடன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியால இருக்கிறாங்க, பலஸ்தீன் அங்க ஷாம் பகுதியில சிரியால இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செஞ்சாங்களோ அவங்கள எங்க கிட்ட கொடுங்க, நாங்க அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம், தண்டனை கொடுக்கற வரைக்கும் நீங்க ஆட்சியில ஏறுறதை நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, என்ன ஆட்சியில முதல்ல நான் வந்துடுறேன், அதுக்கு பிறகு இவங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பிரச்சனை வந்து ஒரு இஜ்திஹாதுடைய பிரச்சனை. ரெண்டு பேரும் ரெண்டு கருத்துல இருக்கிறாங்க. இவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தண்டனையை கொடுத்துட்டு ஆட்சியில ஏறுங்க, இவங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஆட்சியை கொடுங்க, அதுக்கு பிறகு நான் தண்டனை கொடுக்குறேன் அப்படிங்கிற ரெண்டு கருத்துல இருக்கிறாங்க. இப்பதான் ஒரு கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வெளியாகுது. இஸ்லாமிய, இந்த ரெண்டு பேர் முஸ்லிம்கள் தானே, இந்த முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ரெண்டு பேரும் ஒரு முடிவு பண்றாங்க, சரி ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வருவோம், சண்டை நடந்துகிட்டே இருக்கு, போர்கள் நடந்துகிட்டே இருக்கு, அப்ப ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வருவோம்னு சொல்லி முஆவியா ரலியல்லாஹுடைய தரப்புல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அலி ரலியல்லாஹுடைய தரப்புல இருந்து அபு முஸா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரெண்டு பேரும் சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம், இந்த முடிவுக்கு நீங்க கட்டுப்பட்டே தீரணும். அலி ஆட்சியில இருக்கணுமா, நாங்க சொல்லுவோம் அவர் இருக்கணும், முஆவியா இருக்கணுமா, நாங்க சொல்லுவோம் இருக்கணும், இப்படிங்கிற ஒரு இதுக்கு வர்றாங்க. ரெண்டு பேரும் ஒத்து போயிடுறாங்க, ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவு எடுத்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சிரியாவுக்கு போயிருங்க, நீங்க என்ன செய்யுங்க அலி, நீங்க மதீனாவுக்கு போயிருங்க, அலியே என்ன செய்வாரு, ஆட்சியில இருப்பாரு ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறம் அலி ரலியல்லாஹு தான் ஆட்சியில இருக்கணுங்கிற தீர்ப்பு வந்தாச்சு. இந்த தீர்ப்பு வந்த உடனே ஒரு கூட்டம் அப்படியே அலி ரலியல்லாஹு விட்டு வெளியேறுது. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம், எக்ஸிட்டுக்கு என்ன சொல்லுவோம், மஹ்ரஜ். நீங்க பார்த்துருப்பீங்கல்ல, எக்ஸிட் மஹ்ரஜ் அப்படிங்கிற எழுதி போட்டிருப்பாங்க அரபியில. மஹ்ரஜ்னா என்னதுன்னா எக்ஸிட், வெளியாகிறது. அலி ரலியல்லாஹுடைய டீம்ல இருந்து ஒரு கூட்டம் அப்படியே அலி ரலியல்லாஹு விட்டு வெளியேறுது. அதுதான் ஹாரிஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஹாரிஜ்னா வெளியேறியவர்கள். இவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹவாரிஜ். ஹாரிஜ் என்பது ஒண்ணு, ஹவாரிஜ் வந்து ப்ளூரல். ஹவாரிஜ்கள் நம்ம கேள்விப்படுவோமே, ஹவாரிஜ்கள் வழிகட்ட கூட்டம் என்னன்னா இதுதான். அலி ரலியல்லாஹு விட்டு அப்படியே வெளியேறிட்டாங்க. அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆனை கொண்டு தான் தீர்ப்பு கொடுக்கணுமே தவிர மனிதர்கள் ரெண்டு பேருடைய தீர்ப்பெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்க மாட்டோம். மிக கடும்போக்கு உடையவர்கள். இவங்களை போய் தனியா பேசணும். ஆனா சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, ஹவாரிஜிகள் என்றால் யார் அப்படிங்கிறது. அப்ப அலி ரலியல்லாஹு விட்டு பிரிகிறாங்க ஹவாரிஜிகள்.
சொல்றாங்க குர்ஆன் தான் தீர்ப்பு சொல்லணும், மனிதர்களுடைய தீர்ப்புலாம் நாங்க ஏத்துக்க மாட்டோம். கேட்கறதுக்கு என்ன செய்யுது, அழகா தான் இருக்கு. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க குர்ஆன் எடுத்து வச்சு சொன்னாங்க குர்ஆனே பேசு அப்படின்னாங்க. குர்ஆன் பேசுமா, மனிதர்கள் தானே அதுல இருந்து பேசணும். அப்போ அந்த கூட்டம் அப்படியே வெளியேறினவுடன் அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது ஹவாரிஜ்கள். ஆனா அவர்கள் தங்களை சொல்லிக்கிட்டது என்ன, நாங்க தான் தூய்மையான என்னது முஸ்லிம்கள், தூய்மையான முஸ்லிம்கள்னு சொல்லலாம். அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, நாங்க தான் முஸ்லிம்கள். ஹவாரிஜ்கள் சொல்றாங்க நாங்க தான் உண்மையான முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இவங்களுக்கு அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணி கூடவே இருந்தவர்கள் யாரு, ரொம்ப சப்போர்ட், அளவுக்கு மீறிய சப்போர்ட் யாரு, அவர்களும் ஒரு வழிகேடர்கள் தான், ஷியாக்கள். அவங்க தான் யாருன்னா ஷிஅத்து அலி, நாங்க அலிக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் அலி ரலியல்லாஹுவோட சேருது. நடுநிலையான முஸ்லிம்களும் இருந்தாங்க, அதான் சொல்ல வந்தது. நடுநிலையான முஸ்லிம்கள் இருந்தாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்களை முஸ்லிம்னே கருதுனாங்க. ஆனா ஹவாரிஜிகள் என்ன செஞ்சாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களையும் காஃபிர்னு சொன்னாங்க, ஷியாக்களையும் காஃபிர்னு சொன்னாங்க. ஷியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஹவாரிஜிகளை காஃபிர்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவுல யார் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. சரிங்களா, இப்ப எத்தனை கூட்டமா ஆயிருது முஸ்லிம்கள், 3 கூட்டமாக மாறுது. ஒன்னு ஷியா, இன்னொன்னு ஹவாரிஜ், இன்னொன்னு நடுவுல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த ஹவாரிஜிகள் வந்து இந்த மாதிரி வெளியேறினதுக்கு பிறகு ஷியாக்கள் வந்து இப்படி இருக்கிறாங்க. இவங்க போற்றி புகழ்ந்து 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 கடைசியில அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு உலூஹியத் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உலூஹியத்னா என்ன சொல்றது, தெய்வீக தன்மை, அல்லாஹ்வுடைய தன்மை வந்து அலிக்கு இருக்கு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அலி ரலியல்லாஹுக்கும் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க எல்லாரையும் பிடிச்சி நெருப்புல போடுங்க அப்படின்னு. நெருப்புல போடுங்கன்னு சொன்னோன்னா அவங்க சொல்றாங்க எங்களுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆயிட்டு நீங்க தான் அல்லாஹ். ஏன், அல்லாஹ் தானே நெருப்புல போடுவான், நீங்க தான் அல்லாஹ்ங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து ஷியாக்கள் வந்து மேலாக போனதுக்கு பிறகு அலி எல்லாரையும் கொன்னாங்க, தண்டனை கொடுத்து ஷியாக்கள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா கொண்டாங்க. இன்னும் அலி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஹவாரிஜிகள் இருக்காங்கல்ல, இந்த ஹவாரிஜிகளை எப்படியாவது இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துடணும்னு சொல்லி நிறைய முயற்சிகளை எடுத்தாங்க. அதுல ஒரு முயற்சி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புறாங்க, போய் நீங்க பேசிட்டு வாங்க, அந்த ஹவாரிஜிகள்கிட்ட போய் பேசிட்டு வாங்க. ஏன்னா நல்ல முஸ்லிம்கள், நல்ல பின்பற்றக்கூடியவர்கள், தொழுகை நோன்பு, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹவாரிஜிகளை நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க உங்களோட தொழுகையெல்லாம் என்னங்கிறத நினைப்பீங்க, நோன்பை பாத்தீங்கன்னா நீங்கெல்லாம் ஒரு நோன்புமே பிடிச்சிருக்க மாட்டேங்கிற அளவுக்கு அவங்க நோன்பு பிடிப்பாங்க. இளைஞர்களாக இருப்பார்கள், நல்ல புத்தியோட பேசுற மாதிரி பேசுவாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் ஒரு அம்பு வந்து வெளியேறுமே வில்லுல இருந்து, அந்த மாதிரி அவர்கள் சட்டுன்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவாங்க. தொண்டை குழியை குர்ஆன் தாண்டாது, அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், தொண்டை குழியை தாண்டாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிகளை பத்தி முன்னறிவிப்பு பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா அவர்கள் வெளியாகக்கூடிய காலத்துல நான் இருந்தேன்னா எல்லாரையுமே நான் கொல்லுவேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். போர் செஞ்சு அந்த ஹவாரிஜிகளை கொல்லுவேன் அப்படின்னாங்க. அப்போ இந்த ஹவாரிஜிகள் பேசுறதுக்காக அலி ரலியல்லாஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புறாங்க. அனுப்பக்கூடிய நேரத்துல பாருங்க, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நல்ல ஆடை அணிந்து கொண்டு இந்த ஹவாரிஜிகள் இருக்கக்கூடிய அந்த கேம்புக்குள்ள போறாங்க. போய் போய் உட்கார்ந்தாச்சு. ஏன்னா அவங்க எல்லாரும் மதிப்பாங்க, யார் இவர், சஹாபி, ஒரு சஹாபி வந்திருக்காரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் வந்திருக்காரு, மதிக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்துட்டு பார்த்தாங்க, பார்த்துட்டு சொன்னாங்க இப்னு அப்பாஸ், உங்கள யாருமே வந்து சஹாபி இல்லையே, உங்கள யாருமே நபித்தோழர்களே இல்லையே, நான் எங்கிருந்து வந்திருக்கேன்னு தெரியுமா, நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய மருமகன் இடத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்து கொண்டிருந்த நபித்தோழர்கள் இடத்திலிருந்தும் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா. இதுல என்ன உணர்த்துறாங்கன்னா நல்லா புரியணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த குர்ஆனை புரிஞ்சு வச்சிருக்கிறது தவறு. ஏன் தவறு தெரியுமா, சஹாபாக்கள் யாருமே இப்படி புரியல, ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்கள் யாருமே இப்படி புரியல நீங்க புரிஞ்ச மாதிரி. ஆனா உங்கள யாரும் சஹாபியும் இல்லை, நீங்க புரிஞ்சதும் தவறு. ஏன், நாங்க இப்படி புரியவே இல்லை, சஹாபாக்கள் யாருமே இப்படி புரியல, அதனால நீங்க புரியுறது தவறு அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. அங்கிருந்து ஒரு 6000 பேர்ல ஒரு 2000 பேரை கூட்டிட்டு வந்துட்டாங்க, தௌபா செஞ்சு கூட்டிட்டு வந்துட்டாங்க இப்னு அப்பாஸ். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபஹமு சஹாபா. ஃபஹம்னா நம்ம அந்த ஹா இல்லை, ஃபஹம்ங்கிறது சிக்கன், இது வந்து ஹா. ஃபஹமு சஹாபா, சஹாபாக்களுடைய புரிதல், சஹாபாக்களுடைய புரிதலை முற்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி உலமாக்கள் சொல்லுவாங்க. அன்னைக்கு ஏன் சொல்றாங்கன்னா இதன் காரணமாகத்தான். சஹாபாக்களுடைய புரிதலை நாங்க முற்படுத்தக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்வோம்னா சேஃப் சைட்ல இருப்போம், சரியான ஒரு பக்கத்துல இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். இதுதான்
அஹ்லு சுன்னா வல் ஜமாத். அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, சுன்னாவோடு இருப்பவர்கள், சஹாபாக்களுடைய அந்த புரிதலோடும் அந்த ஜமாத்தோடு இருப்பாங்க, தனிச்சு போக மாட்டாங்க. நீங்க பாப்பீங்க வழிகேடல்களை கண்டுபிடிக்கிறதுக்கு லேசான இது எப்படின்னா, ஒரு ஜமாத் இருக்கும், அந்த ஜமாத்துல இருந்து ஒருத்தர் தனியாக புது புது ஐடியாக்களை பேசுவார், கேட்கறதுக்கு புதுசா இருக்கும், என்ன இது வித்தியாசமா இருக்க. இப்படியெல்லாம் யாரு தனிச்சு 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 பேசுறாங்களோ இவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளலாம், வழிகேட்டை பேசுறாரு, புதிய கருத்தை பேசுறாரு அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கலாம், ஈஸியாக நாங்க என்ன செஞ்சுக்கலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ அஹ்லு சுன்னாங்கிற பேர் எதுல இருந்தா வருது அப்படின்னு சொன்னா அதுல இருந்தா வருது. காரணம் அதான் சொன்னேன், இந்த மாதிரி ஷியாக்கள் ஒரு பக்கம், ஹவாரிஜ்கள் ஒரு பக்கம், முஅத்தசிலா, அஷரியா இப்படி சொல்லி கூட்டங்கள் பெருக 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 எல்லோரும் தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல இவங்கெல்லாம் வழிகேடர்கள் அப்படிங்கிறத தாண்டி நாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமாத், நாங்க தான் சரியான ஒரு பக்கத்துல இருக்கிறவங்கிறத அடையாளப்படுத்தி கொள்றதுக்காகத்தான் அந்த அஹ்லு சுன்னாங்கிற பெயர் பயன்படுத்தப்பட்டது. அது பெருகி போய் ஜாஸ்தியானதுக்கு பிறகு இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினரை பல பேர் யூஸ் பண்ணுவாங்க. வழிகேடர்களும் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த பேரை பயன்படுத்துறாங்க, நாங்க தான் அஹ்லு சுன்னா இப்படின்னு போகக்கூடிய நேரத்துல வேறு பெயர்கள் பயன்படுத்துற, இன்றைக்கு சலஃபி அப்படிங்கிறதெல்லாம் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பெயர்களும் என்ன செய்யப்பட்டது, பிரிக்கப்பட்டு விட்டது என்ற காரணத்தினால. இப்போ முதல்ல இன்னைக்கு தௌஹீதுன்னு சொல்லி நம்ம ஊர்ல சொல்லுவோம், ஆனா முதலாக நாங்க தௌஹீதுவாதி அப்படின்னு சொன்ன கூட்டம் எதுன்னு தெரியுமா? நாங்க தான் தௌஹீதுவாதி அப்படிங்கிற அவங்களே சொல்லிக்கிட்டாங்க, நாங்க தான் முஸ்லிம்கள், நாங்கள் தான் தௌஹீதுவாதி என்று சொன்ன கூட்டம் தான் முஅத்தசிலா. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பேர், முஅத்தசிலா அப்படிங்கிற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முஅத்தசிலாக்கள்னா யார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். எல்லாத்தையும் நான் ஒரு 4-5 வழிகேடான பிரிவுகளை சுருக்கமா சொல்றேன். இந்த முஅத்தசிலாக்கள் என்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னா அங்கங்க ஃபுல்லா இருப்பாங்க. இப்போ முஅத்தசிலாக்கள் யார் அப்படின்னு சொன்னா, ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு மனிதர், வாசிலாவா, அதாவது வாசில் இப்னு அத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு மனிதர் என்ன செஞ்சார்னா, ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் விட்டு அசல் ஆகி போனார், பிரிஞ்சு போய் தனியா உட்கார்ந்தார். அவங்கள என்ன சொன்னாங்கன்னா, இவருக்கு தனியாக உட்கார்ந்துட்டாரு, பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்றதுக்கு தான் அந்த அசல் அப்படிங்கிற வார்த்தை அதான் முஅத்தசிலாவாக மாறிச்சு. அவங்களுடைய பெயர்கள் தான் முஅத்தசிலா. இவர்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத பாருங்களேன். இவர்களுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அறிவுக்கு எதெல்லாம் பொருந்தாதோ அதை எடுத்துக்க மாட்டாங்க, அது மார்க்கம் இல்ல. இதை நீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய கூட்டத்தோடையும் என்ன செஞ்சுக்கலாம், பொருத்தி பார்த்துக்கலாம். அறிவுக்கு எதெல்லாம் பொருந்ததோ அதுதான் மார்க்கம். அதே போல குர்ஆனுக்கு எதெல்லாம் சரியாகப்படுதோ அதுதான் ஹதீஸ், அது இல்லாத எதுவும் ஹதீஸ் இல்லை. முரண்பாடுகள், குர்ஆனுக்கு இடையில இருக்கக்கூடிய முரண்பாடுகளை எல்லாம் மோதவிட்டு, ஹதீஸ்களை மோதவிட்டு என்ன செய்வாங்கன்னா அந்த ஹதீஸ்களை மறுக்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் யாருன்னா முஅத்தசிலா. இது அன்றைக்கே இருந்தாங்க. அவங்க மறுத்த ஒரு விஷயம் தான் என்னன்னா, அந்த கீழ்வானத்துக்கு அல்லாஹ் இறங்கி வருகிறான் என்பதை முதலாக மறுக்கிறாங்க யாருன்னா முஅத்தசிலாக்கள். என்ன காரணம்? அறிவுக்கு பொருந்தல. அறிவுக்கு என்ன அது எப்படி அல்லாஹ் எப்படி கீழே இறங்கி வருவான்? அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த சூரியனும் சந்திரனும் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுக்கு என்ன செய்யுது, சஜிதா செய்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இப்ப கேள்வி என்ன கேட்டாங்க அவங்க, அது எப்படி சஜிதா செய்யும்? இன்னைக்கு எப்படி கேள்வி கேட்கறாங்க? அதே போல இருக்கக்கூடிய கூட்டம், அது எப்படி இன்னைக்கு நாம சயின்டிபிக்கா டெவலப் ஆயிட்டோம், இன்றைக்கு இங்கதான் மறையுது சூரியன், ஆனா இன்னொரு நாட்டுல அது உதிக்குது, நிலா இங்க தெரியுது, நான் அதே சமயம் மறையக்கூடிய நேரத்துல மற்ற நாடுகள்ல அது வருது, அது எங்கேயுமே போய் அல்லாஹ்வுக்கு சஜிதா செஞ்ச மாதிரியே தெரியலையே, அறிவுக்கு பொருந்தலையே, இப்படி சொல்லி இன்னைக்கும் இதே முஅத்தசிலாக்களுடைய கொள்கையோட இருக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கிறாங்க. அப்ப நாம என்ன செய்யணும்னு சொன்னா, அகீதா, அதுதான் நான் சொன்னேன், இதெல்லாம் என்னன்னா மறைவானது. எதெல்லாம் மறைவாக இருக்குதோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் ஆதாரபூர்வமாக சொன்னாங்களோ அதுல எந்த மாற்று கருத்தும் என்ன செய்யக்கூடாது, கொள்ளக்கூடாது, அப்படியே நம்ப வேண்டும். அதே போல இவங்களுடைய இன்னொரு கொள்கை தான், அல்லாஹ்வுக்கு அஸ்மாக்கள் இருக்கு. அஸ்மான தெரியல, பெயர்கள். அல்லாஹ்வுக்கு பெயர்கள் அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுக்கு அஸ்மாக்கள், இஸ்முகள் இருக்கு, பெயர்கள் இருக்கு. ஆனா அல்லாஹ்வுக்கு சிஃபத்துகள் இல்ல, பண்புகள் என்ன அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னவர்கள். அப்போ இன்னொருத்தங்க இருந்தாங்க, ஜஹ்மியா. இது ஜஹ்மி இப்னு சஃப்வான் அப்படிங்கிறவரால தோற்றுவிக்கப்படுது. இவர் அஸ்மாக்களை படிக்கிறார். இவர் நல்ல முஸ்லீமா தான் இருந்தார். இவர் அல்லாஹ்வுடைய பெயர்களை எல்லாம் படிச்சு இருக்கிறாரு. ஆனா அவருக்கு புரிய முடியல, அது எப்படி அல்லாஹ்வுக்கு இந்த பெயர்களை எப்படி புரிஞ்சுக்கிறது, இந்த பெயரை எப்படி புரிஞ்சுக்கிறது. சில பெயர்களை புரிஞ்சுக்கலாம், அல்லாஹ்
மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் வந்து இரக்கமுள்ளவன், இதெல்லாம் வந்து புரிஞ்சு கொள்ளலாம். ஆனா சில பெயர்கள் அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் கேட்பவன் இப்படிலாம் வருது இல்ல. அப்போ நாங்களும் தானே பார்க்கிறோம், நாங்களும் தானே கேட்கிறோம், அல்லாவும் பார்ப்பானா, அல்லாவும் கேட்பானா, அது வந்து அல்லாவும் எங்களையும் சமப்படுத்துவது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஜஹ்ம் இப்னு சஃப்வான் என்ன செஞ்சான் அப்படின்னா, அல்லாவுக்கு அஸ்மாக்களும் சிஃபத்துகளும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, மறுத்துட்டாங்க. இதை பின்பற்றி ஒரு பெரிய கூட்டம் போச்சுது. இவங்க தான் யாரு, ஜஹ்மியா. சரிங்களா, ஜஹ்மியா. அதே போல அஷ்அரியா. அஷ்அரியா வந்து யார் அப்படின்னு சொன்னா அபுல் ஹசன் அல் அஷ்அரி அப்படிங்கிறவரால வருது. இவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில 4 கட்டங்கள் வாழ்ந்தார். 4 கட்டங்கள் இவர் வாழ்ந்தார். முதல் கட்டத்துல வந்து மோத்தசிலாவா இருந்தார். மோத்தசிலாக்கள்னா என்னன்னா, நான் சொன்னேன் பெயர்கள், அல்லாஹ்வுக்கு பெயர்கள் இருக்கு ஆனா பண்புகள்லாம் இல்ல அப்படிங்கிறதுல இருந்தார். அதுக்கு பிறகு குல்லாபியா அப்படிங்கிற ஒரு கூட்டத்தோட போயிட்டார். படிச்சு குல்லாபியாங்கிற ஒரு கூட்டத்தோட. கடைசியா அவரோட பெயர்ல அஷ்அரியா அப்படிங்கிற ஒரு கொள்கையை உருவாக்குறார். இந்த கொள்கை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல 10 பெயர்கள் அல்லாஹ்வுக்கு ஏற்றமானது, மற்ற எல்லாமே என்னன்னா அவங்களுக்கு வந்து தஅவீல் செய்வாங்க. தஅவீல்னா என்னன்னா வியாக்கியானம் கொடுக்கிறது. இப்போ உதாரணமாக அல்லாஹ்வுக்கு வந்து கண்கள், அல்லாஹ்வுக்கு அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, தஜ்ஜால் வந்து ஒற்றை கண்ணன், உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ அல்லாஹ்வுடைய கண்ணை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் பேசுறாங்க, அல்லாஹ்வுக்கு கைகள் இருப்பது போல பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் வரக்கூடியதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா வேற விளக்கம் கொடுத்துருவாங்க. கைக்கு பதிலாக, கை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, கைக்கு பதிலாக வேற ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கு உதாரணத்தை பாருங்க. அல் குரான்ல 20வது அத்தியாயத்தின் 5வது வசனம். நீங்க குரான் வீட்டுல போய் வேணா படிச்சு பாருங்க. 20:5 குரான்ல 20:5வது வசனம் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருக்கின்றான் அப்படிங்கிறது. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அஷ்அரியாக்கள் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ் வந்து அர்ஷுக்கு மேல உயர்றதுக்குலாம் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. அப்போ குரான்ல எப்படி எழுதுவாங்கன்னா, அல்லாஹ் அர்ஷை ஆக்கிரமித்துள்ளான். இதுதான் தஅவீல், வியாக்கியானம் கொடுப்பது. டைரக்டான மீனிங் கொடுக்க மாட்டாங்க, வேற விளக்கம் கொடுப்பாங்க. அதே போல அல் குரானுடைய 5வது அத்தியாயத்தினுடைய 64வது வசனம் அல்லாஹ் அதுல சொல்லுவான், யூதர்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய 2 கைகளும் கட்டப்படவில்லை, விரிந்துள்ளது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். 2 கைகளும் விரிந்துள்ளது. இதுக்கு என்ன எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய 2 சக்திகள் விரிந்துள்ளது, அல்லாஹ்வுக்கு கைகள்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. இதான் வியாக்கியானம் கொடுப்பது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுக்கு எப்படி கைகள் இருக்குதுன்னு சொல்ல முடியும், அப்ப அல்லாஹ்வையும் மனிதனையும் ஒப்பாக ஆக்கிர முடியுமே. ஆனா குரான்ல அந்த வார்த்தை வருது என்னன்னா, எதுன்னு சொல்லுவோம், எது அப்படிங்கிறது வந்து டைரக்டாக அரபு டிரான்ஸ்லேஷன் வந்து என்னன்னா கை, எதைன் அப்படின்னு சொல்றது வந்து கைகள், 2 கைகள். இந்த 2 கைகளை அவங்க எப்படி மாத்திருவாங்கன்னா 2 சக்திகள். இப்போ நாம அவங்கள்ட்ட கேட்கலாம், இப்ப 2 சக்திகள் நீங்க மாத்திட்டீங்கல்ல, அது என்ன அல்லாஹ்வுக்கு 2 சக்தி, ஒண்ணு வந்து பலமான சக்தி, இன்னொன்னு பலகீனமான சக்தி, அப்படியா? எப்படி 2 சக்திகள் எப்படி ஆகும்? அல்லாஹ்வுக்கு ஒரே சக்தி தானே அப்படிங்கிற. இப்போ இந்த மாதிரி வியாக்கியானம் கொடுக்கிறது தான் அஷ்அரியாக்களுடைய கொள்கை. இந்த அபுல் ஹசன் அல் அஷ்அரி ரஹிமஹுல்லாஹ் 4வது ஒரு கட்டத்துக்கு வந்தாங்க. இந்த 3 கொள்கையும் தப்பு அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டு தௌபா செஞ்சு ஒரு புத்தகம் எழுதினாங்க. இதுக்கு முன்னால் இருந்த எல்லா கொள்கையுமே தப்பு, அஹ்லு சுன்னாவினுடைய அந்த கொள்கை இருக்குல்ல, அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பெயர்களையும் பண்புகளையும் அப்படியே நம்புவது. எந்த கொள்கையா இருந்தாலும் சரி, அல்லாஹ் பார்க்கிறானா, பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறானா, கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு கைகள் இருக்கிறதா, இருக்கிறது. ஆனா நாங்க என்ன செய்ய மாட்டோம், அதை விவரிக்க மாட்டோம். அல்லாஹ் அர்ஷுக்கு மேல உயர்ந்திருக்கிறானா, உயர்ந்திருக்கிறான், ஆனா அதை கற்பனை பண்ண மாட்டோம். அல்லாஹ் வந்து கை இப்படிதான் இருக்கும், அல்லாஹ்வுடைய கால்கள் இப்படித்தான் இருக்கும், அல்லாஹ்வுடைய முகம் இப்படித்தான் இருக்கும். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான். ஒரு இடத்துல முகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். என்ன சொல்றான்? வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், உலகங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டும் அல்லாஹ்வுடைய முகம் மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய மாட்டோம்னா கற்பனைக்கு போக மாட்டோம். முகம் அல்லாஹ்வுக்கு முகம் இருக்குதா, இருக்குது, எப்படி நம்புறத நம்பிரும். அதுக்கு என்ன செய்ய மாட்டோம், ஒரு கற்பனை உலகத்துக்கு போய் அதை கற்பனை பண்ண மாட்டோம் என்பதுதான் என்னன்னா சரியான அகீதா. இதுக்குதான் என்ன செய்யறதுன்னா அகீதா படிக்க வேண்டும். அகீதாவை நாங்க படிச்சாதான் என்ன செய்யணும், இதையெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த பயான் பண்ணக்கூடிய நேரத்துல நான் இப்ப ஏதாவது பயான் பண்றேன் அப்படின்னா நீங்க கேட்பீங்க, போயிருவீங்க. ஆனா அகீதா கிளாஸ் நடக்கக்கூடிய நேரத்துல தூக்கம் வரும், நிறைய போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாக வெளியில போகக்கூடிய நேரத்துல நமக்கே வந்து தோணும்,
நம்ம ஏதோ ஒன்ன படிச்சிருக்கிறோம், இந்த மார்க்கத்துல ஏதோ ஒன்ன கத்துருக்கிறோம். யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷத்துக்கு பிறகோ வந்து ஒரு கொள்கையை சொன்னா கூட இது ஞாபகம் வரும், நான் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வரும் இன்ஷா அல்லாஹ். அப்படி எனக்கும் ஞாபகம் வரும், இது என்ன ஒரு தவறான கொள்கை, இது இப்படி இல்லை அப்படிங்கிறத நாங்க என்ன செய்யணும்னா எங்களுடைய வாழ்க்கை வந்து தவறா போயிடக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், அகீதால பிழை வந்துடக்கூடாது. ஃபிக்குல பிழை வரலாம், நீங்க சரியா தொழுகலையா பிரச்சனை இல்லை, விரல் அசைக்கலையா பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி தாடி வைக்கலையா இதெல்லாம் அடுத்தது. ஆனா இதுல எல்லாரும் சரியாக இருந்து ஐவேளை தொழுறாரு, தஹஜ்ஜு தொழுறாரு, எல்லாமே இருக்கிறாரு, தர்கால போய் படுத்துறாருன்னா அவருடைய தொழுகை எல்லாம் பாத்திலா போயிடும், ஃபிக்கு எல்லாம் பாத்திலாக போயிடும். அதனால அகீதா படிக்கிறதுனுடைய சிறப்பை வந்து நாங்க என்ன செய்யணும்னா தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்து குலஃபா உர் ராஷிதீன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, என்னுடைய சுன்னாவையும் எனக்கு முன் சென்ற அந்த எனக்கு பின் வரக்கூடிய 4 ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடித்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு? கடவாய் பற்களால பற்றி பிடித்து கொள்ளுங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். என்னுடைய சுன்னாவையும் 4 ஹலீஃபாக்கள் ஒருமித்த கருத்து. ஒரு ஹலீஃபா சொல்லி 3 ஹலீஃபாக்கள் மறுக்கிறாங்க அந்த செய்தியை அப்படின்னா அதை விட்டுருங்க. ஆனா 4 ஹலீஃபாக்களும் அந்த செய்தியில ஒரு ஒற்றுமையா இருக்கிறாங்க. அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருக்கிறானா 4 ஹலீஃபாக்கள் அதை நம்புனாங்களா, நாங்களும் நம்பிடணும். அதே போல அல்லாஹ் அர்ஷுக்கு மேல இருந்து கீழே இறங்கி வர்றான், 7வது கீழ்வானத்துக்கு இறங்கி வர்றானா அப்படிங்கிறத 4 ஹலீஃபாக்களும் நம்புனாங்களா, நாங்களும் நம்பி விட்டு போய்விடணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் அவங்க சொல்லுவாங்க, நம்ம வந்து அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்டா என்ன செய்யறது, நீ வந்து சிந்திச்சு பார்க்கலையான்னு கேட்டா என்ன செய்யறது? நாங்க சிந்திக்கிறது குரானையும் ஹதீஸையும் மட்டும்தான். வஹி வர்றது அப்படிங்கிறத நாங்க நம்புறோம், ஜிப்ரீல்னு ஒருத்தர் இருக்கிறாருங்கிறத நம்புறோம். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், மலக்குமார்கள் நம்மளுடைய சபையை சூழ்ந்திருக்கிறாங்கிற செய்தி படிச்சிருக்கோம் தானே. தெருவில் வரக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சபையில வந்து தங்களுடைய இறக்கைகளாக சூழ்ந்து கொள்வார்கள். இப்படிங்கிறத நாங்க நம்புறோம். இப்பவும் இன்ஷா அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பாங்க, மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கலாம். இதை நாங்க என்ன செய்யறோம், பார்க்காமலே நம்புறோம். இந்த நம்பிக்கை நாங்கள் எங்கள்கிட்ட என்ன செய்யணும்னா உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அக்கீதா வகுப்புகள் நடத்தப்படுது. சரிங்களா? அடுத்ததாக இதுக்கு மாத்தமாக இப்ப சலஃபுகள் நம்ம சொன்னோம், முன்னோர்கள். சலஃப் அப்படிங்கிறதுடைய லுகத் என்ன அப்படின்னா முன்னோர்கள் அப்படிங்கிறது. ஆனா இது எந்த முன்னோர்கள் அப்படிங்கிறது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரோட இருந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்திகளை பின்பற்றி வாழ்ந்த அந்த சஹாபாக்கள். அல்லாஹ்வோட தூதரோட இருந்த முனாஃபிக்கள் இருக்காங்க, அவங்க சலஃபுகள் கிடையாது, அவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் கிடையாது. அன்றைக்கு அபூஜஹல் இந்த மாதிரி இருந்த வழிகேடர்களும் யார் அப்படின்னா ஹலஃப்கள்னு சொல்லுவோம். ஹலஃப்னா பிந்தியவர்கள், நம்மெல்லாம் பிந்தியவர்கள் இல்லை, யாரெல்லாம் அந்த கொள்கைக்கு மாற்றமாக சென்றார்களோ அவர்கள் எல்லாம் ஹலஃப்கள் என்று சொல்வார்கள். சரிங்களா? அப்போ கடைசியாக அக்கீதாவை நாங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னா முதல்ல சொன்ன அதே விஷயம்தான், நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஈமான் கொள்ள வேண்டிய 6 அம்சங்களையும் 6 அம்சங்கள் நாம சொன்னோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள், வேதங்கள், மலக்குமார்கள், கலாகதிர், வேற என்ன, மறுமை நாள். இந்த 6 விஷயங்களையும் இதனோடு தொடர்புபட்ட எல்லா விஷயங்களும், அதான் நான் சொன்னேன், இதனோடு தொடர்புபட்ட எல்லா விஷயங்கள், அதாவது கபர் வேதனை, அல்லாஹ்வுடைய சிஃபத், அஸ்மா சிஃபத்துகள், இது எல்லா விஷயங்களையுமே வந்து எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் தெளிவாக நம்புவதுதான் என்னது அக்கீதா. சரிங்களா? அதுதான் என்ன அக்கீதா. அதுதான் அந்த கிளாஸ் ஃபுல்லா எடுத்தது அதுதான். இப்ப இதுல வந்து வழி தவறி போன கூட்டங்கள் இருக்குது. அலிரவுடைய காலத்துல இருந்து அப்படியே ஒன்னாக பிரிஞ்சாங்க. பிரிந்த கூட்டங்கள் அனைவரும் யாரு? வழிகேடர்கள். நாம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த அதாவது 30 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிச்சு 30 வருடங்கள்ல இந்த 4 ஹலீஃபாக்கள் 39, 38, 39, 40 வச்சுக்கோங்களேன், 4 பேர் 40 வைங்க. இந்த 40 வருடத்திற்கு பிறகு வந்ததுதான் எல்லா வழிகேடுகளும். நாம என்ன செய்யணும்னா இந்த 40க்கு பின்னால இருக்கிற எதையுமே பார்க்காம இந்த 40ற்கு முன்னால இருந்த அந்த கூட்டங்கள் எதையெல்லாம் நம்பி இருந்தார்களோ அந்த நம்பிக்கையை நாங்களும் நம்பிக்கை கொள்வதுதான் என்னன்னா அக்கீதா. அதுதான் அக்கீதா. அதுதான் என்ன அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அப்படிங்கிறது. சரிங்களா? இந்த நம்பிக்கையில தான் நீங்க எதை வேணாலும் போட்டு பார்க்கலாம். இன்னைக்கு சில பேர் குழப்பம் இருக்கும். சில உதாரணமாக நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க இந்த யஜூஜ் மௌஜூஜ் என்பது வந்துட்டாங்க. அதே போல தஜ்ஜால் என்பது என்ன, டிவிக்கெல்லாம் முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுதான்
ஒத்த கண்ணு டிவி தான் வந்து தஜ்ஜாலு. அதே போல இன்னைக்கு வந்து இந்த யாரு யாரு இன்னைக்கு அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் யாரு, ட்ரம்ப், அவர் தான் தஜ்ஜாலு. இப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. உண்மையாகவே பிரச்சாரம் பண்றாங்க. யாரு? மார்க்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல நாம் என்ன செய்யணும்னா, ஈஸியா உங்களுக்கு இதுல இது உண்மையா பொய்யான்னு தெரியணுமா, உடனே என்ன செய்யுங்க, அந்த 40க்கு முன்னால போயிருங்க. சஹாபாக்கள் இதெல்லாம் எப்படி நம்புனாங்கன்னு பாருங்க. இப்படியெல்லாம் அவங்க நம்பல அப்படின்னா விட்டுருங்க. சஹாபாக்கள் எப்படி நம்பியிருந்தாங்களோ அப்படியே நம்பிக்கிட்டு போங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீலாது பிறந்த நாள் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா ஒரு சந்தேகம் வருது. இப்ப என்ன செய்வீங்கன்னா, இங்க பார்த்துட்டு இருக்க கூடாது, நல்லதா கெட்டதா இது பார்க்க கூடாது. அந்த 40க்கு முன்னால போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு யாராவது சஹாபாக்கள் இந்த 40 வருஷத்துல கொண்டாடினாங்களான்னு பாருங்க. கொண்டாடலையா, அது என்ன மார்க்கம் இல்ல, விட்டுருங்க. டேட் கன்ஃபார்ம் இல்ல. அது கரெக்ட். அந்த நாள் வந்து ரசூல்லா மரணிச்ச நாளுங்கிறது கன்ஃபார்ம். ரபியுல் அவ்வல் 12 பிறந்தது கன்ஃபார்ம் இல்ல. நிறைய ஹதீஸ் 9, 10 அப்படி வருது. இல்ல நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியணுமா, இது தப்பா இது வழிகேடா இல்லையா தெரியணுமா, அந்த முன்னோர்களுக்கு போயிருங்க. சஹாபாக்களுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் அப்படி எதுவுமே செய்யல. இப்ப தர்கா எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, கந்தூரியோ என்னவா இருந்தாலும், இதெல்லாம் அந்த டீம் செஞ்சுச்சா? ரசூலா சொன்னாங்க, ஹைருன் நாசி கர்ணி சும்மல்லதீன எலுனகும் சும்மல்லதீன எலுனகும். அதாவது மக்கள்லயே சிறந்த கூட்டம் என்னுடைய கூட்டம். யாரு? சஹாபாக்கள். அதற்கு பின் வரக்கூடியவர்கள், அதற்கு பின் வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த சிறந்த கூட்டத்துக்கு நம்ம போய் பார்த்துடணும், அவங்க இதெல்லாம் செஞ்சாங்களா செய்யலையா. அதுக்குதான் நான் இப்னு அப்பாஸ் சொன்னேன். இப்னு அப்பாஸ் அவர்கள் ஹவாரிஜிகள்கிட்ட போய் சொன்னது, உங்களை யாருமே சஹாபாக்கள் இல்லை, நாங்களும் இப்படி புரியல, நீங்க புரிஞ்சதல்ல, அனைத்தும் என்ன தவறு அப்படிங்கறத சொன்னதுக்கான காரணம் அதுதான். அப்ப இன்ஷா அல்லாஹ், அப்ப அக்கீதா வந்து ஒரு கிளாஸ்ல முடிக்க முடியாது. இனி அடுத்த ஒரு வாரம் வருவேன். அதுக்கப்புறம் வெக்கேஷன் இருக்கு இன்ஷா அல்லாஹ், யார் வருவாங்கன்னு தெரியல. ஆனா இந்த 2 வாரம் நான் அக்கீதா எடுக்கிறேன். சரிங்களா? எப்படியாவது பொறுத்து, அல்லாஹ்க்காக பொறுத்து, தூக்கம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வந்து உட்கார்ந்து எதையாச்சும் ஒண்ணு கேட்டுட்டு போயிருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து உட்கார்ந்து எதையாச்சும் கேட்டாலும் அல்லாஹ்வுடைய கிருபையில எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் அது வந்து வாழ்க்கை முழுக்க இன்ஷா அல்லாஹ் பலனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கேட்டவற்றை பின்பற்றக்கூடியவர்களாக, மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. 40 வரல, 40 வந்து இதுதான், அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்து குலஃபாய் ராஷிதீன், என்னுடைய சுன்னத்தையும் நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தையும் யார் பின்பற்றுறாங்களோ அவர்கள் நேர்வழியில் இருப்பார்கள். அதை கடவாய் பொருட்களால பற்றி பிடிச்சு கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, சின்ன வயசுல. அது வந்து ஹலீமத்து சாதியான்னு சொல்லி பாலூட்டும் அன்னைகிட்ட இருந்தாங்க ரசூல்லா சின்ன வயசுல. அது எத்தனை, 6 வயசா? ஆமா, 6 வயசு. 2 முறை நடந்துச்சு. சின்ன பையனா இருக்கும்போது பால்குடி தாயிட்ட இருக்கக்கூடிய நேரத்துல சேம் இந்த மாதிரி. ஆமா ஆமா ஆமா. அப்போ அந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்துட்டு போய் ஹலீமத்து சாதியாட்ட போய் சொன்னாங்க, அந்த பாலூட்டு தாயிட்ட, இந்த மாதிரி உங்க பையனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு. அப்போ அவங்க வந்து பார்த்தாங்க, ஒண்ணுமே இல்லை, நெஞ்சில் ஆனா அந்த தடம் இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் அது 2 வாட்டி நடந்துச்சு. அது வந்து இப்னு அப்பாஸ் நினைக்கிறேன், அவங்க சொல்லுவாங்க, நான் வந்து அதை பார்த்துருக்கிறேன், அந்த நெஞ்ச அறுத்து அந்த தடத்தை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 முறை நடந்துச்சு. அதான் அவர் வந்து அந்த ஆமா ஆமா, அதான் இந்த ஆக்சுவலா அவர் வந்து ஒரு டிரான்ஸ்லேட்டர் மாதிரி, ஷேக், அதாவது இம்ரான் ஹுசைன் சொல்லிட்டு, இம்ரான் ஹுசைன். அப்படியா? சரி சரி. அதுதான் வழிகேடு. ஏன்னா இது அதான் நான் சொன்னேன், இந்த தாபத்துல்லா நான் சொன்னது, இது இப்போ தஜ்ஜால், யஜூஜ் மஜூஜ், புகை வர்றது, இந்த 10 பெரிய விஷயங்கள், இது எல்லாமே வந்து
மறைவான மறைவான விஷயங்கள் தான். இது எல்லாமே எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே நம்பிடணும். இதை வந்து நாம வித்தியாசமா புரியறதுனால எந்த பலனும் இல்லை. ஆக்சுவலா இது வந்து நடந்தே தீரும். மறுமை நாளுங்கிறது நடந்தே தீரும். சரிங்களா? தஜ்ஜால் வந்தான்னா தெளிவா தெரியும். மறுமை நாளுடைய அடையாளங்கள் எப்படி இருக்கும்னா தெளிவாகவே தெரியும் இவன் தஜ்ஜால் தான் அப்படிங்கிறது. நாம போய் ஆய்வு செஞ்சுட்டு இருக்கணுங்கிற மாதிரி இருக்காது. இன்னைக்கு அப்படிதான் சொல்றாங்க, நீங்க ஆய்வு செய்யுங்க இவன் தஜ்ஜாலா இருக்கலாமா, அப்படிலாம் இல்லை. மகதி வர்றாரா, அவர் தான் மகதிங்கிறது உலகம் முழுக்க தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கி வர்றாரா, அவர் ஈசாங்கிறது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடையாளம் வந்துருச்சு அப்படின்னா முத்துக்கள், இந்த செயினை வந்து கட் பண்ணி விட்டா முத்துக்கள் சிந்தும்ல, அந்த மாதிரி ஒன்னொன்னா டப்பன்னு சிந்திரும், முடிஞ்சிடும் அதோட அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா இதை ஆய்வு செஞ்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறுமை நாளோட அடையாளங்கள்ல ஒண்ணு வந்துட்டுனாலே எல்லாமே தெளிவா நமக்கு தெரியும். ஆய்வு செய்யற அளவுக்கு வந்து போக தேவையே இல்லை. ஆமா, தீவுல இருந்தா இப்ப எங்க இருக்கான்னு தெரியும். ஆனா அல்லாஹ் அவனை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறான். அல்லாஹ் நாடுனா வெளியே வருவான். ஆமா ஆமா, அது ஹதீஸ்ல வந்து ரசூலுல்லாஹ் வந்து ஒரு சில இடங்களை வந்து குறிப்பிட்டாங்க, திசைய. அப்ப அந்த திசையை வச்சு இன்னைக்கு வந்து இதுதான் 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 அப்படி சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, அது வந்து எந்த சஹாபி பாய், எந்த சஹாபி பார்த்தாரு தஜ்ஜால? அபு அய்யூப் சார், தமிமுத்தாரிங்கிற ஒரு சஹாபி பார்த்தாங்க, தீவுல போய் பார்த்தாங்க. அப்போ அந்த தீவுல வந்து அவன் கட்டி வைக்கப்பட்டிருந்தான் அப்படிதான் சொல்றாங்க அந்த சஹாபி. மல்ஹமா, அது அப்படிதான். இந்த அதான் மல்ஹமா பொறுத்த வரைக்கும் எல்லாம் நிறைய செய்திகள் வந்து சஹீஹ் இல்லை. இந்த குராசான்ல இருந்து படைகள் வரும், கருப்பு கொடிய, இதெல்லாம் வந்து பலகீனமான செய்திகள் தான். அப்படிதான் தெரியும். இல்ல, இது வந்து இந்த மல்ஹமா பத்தி வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசினது வந்து அந்த காலத்துல அவங்களுக்கு அது சரியாவே பட்டுச்சு. வேர்ல்டு வார் 1 வரும்போதே இதுதான் முடிவு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் வழிகேட்டில் இருக்கிறவங்க பேசினாங்க. அன்னைக்கு இருந்த மக்களுக்கு வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரியே விளங்குச்சு. அது போக போக அடுத்த ஒரு யுத்தம் வரும், அதுவும் அப்படியே விளங்கும். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது கரெக்ட், இதுக்கே அப்படியே சூட் ஆகுது அப்படிங்கிற, இன்னும் ஒரு 200 வருஷம் போனா இதுக்கு பிறகு சூட் ஆகிற மாதிரியே இருக்கும். அதனால அதான் எல்லாரும் அப்படிதான் நம்பி 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 வருவாங்க. ஆமா, அது மல்ஹமா தான், அது உண்மையா நடக்கும். ஆனா அது வந்து இவங்க வந்து கற்பனை பண்ற மாதிரி இந்த நாடும் சேர்ந்து இந்த நாட்டை அடிக்கும், இது வந்து சும்மா